ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பர் டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் இது. சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி, அப்புறம் மஷ்ரூம் கிரேவி அது செஞ்சு தான் இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டுருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக, டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்க மோஸ்ட்லி பீட்ரூட் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சப்பாத்தியில் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன், தோலை சீவிட்டு. அடுத்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். நம்ம செய்கிற சப்பாத்தி அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்டில் நான் ஹாஃப் மட்டும் இங்கே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து ஹாஃப் தான் சேர்த்துக்க போகிறேன். ரிமைனிங் ஹாஃப் வந்துட்டு நான் இப்போ சேர்த்துக்கல. ஏன்னா இப்போ நான் செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 15 சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு இந்த ஹாஃப் பீட்ரூட் போதும். அந்த ஹாஃப் பீட்ரூட்டை கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி இதை சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள், இதை நல்லா அரைச்சாச்சு. இது இங்கே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது எப்படி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸரில் மாவு பிசைகிறதுக்காக எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் ஸ்பூன் மாதிரி நம்ம வீட்டில் நான் யூஸ் பண்ணிக்கிறது. இந்த ஸ்பூன்னால் ஒரு 15 ஸ்பூன் போட்டோன்னா 15 சப்பாத்தி செஞ்சுக்கலாம். நான் இங்கே வந்துட்டு ஒரு 17 இது போட்டிருக்கேன். 5 பேர் சாப்பிட போகிறோம், 3 சப்பாத்தி அப்படின்னு அளவுக்காக போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு ஆயிலை வந்துட்டு இந்த கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பீட்ரூட் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் ஒரு 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, அதுக்கு இந்த பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே தண்ணி தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எப்போவும் நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் போயிட்டு இந்த ஃபுட் ப்ராசஸை போட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு மாவு இங்கே ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக அருமையாக வரும். அந்த மாவை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம எப்போவும் எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி சுட வேண்டியது தான். நான் இந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து எப்பவும் போல் மேலே லைட்டாக கோதுமை மாவு அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கிறேன். பாருங்கள், நான் அழகாக தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ சூடான தோசைக்கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்ல எப்பவும் போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இங்கே தேய்ச்சி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். இது மேலே பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு நமக்கு சப்பாத்தி அழகாக ரெடியானது எடுத்துடலாம். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த சப்பாத்திக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு மஷ்ரூம் கிரேவி. என் வீட்டு குழந்தைங்களுக்கு சப்பாத்தி அப்படின்னா இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவி, எக்கு கிரேவி அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் மஷ்ரூம் கிரேவி, இந்த பீட்ரூட் சப்பாத்தி இதுதான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்களும் இந்த பீட்ரூட் சப்பாத்தியை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.